ஒருவேளை டிஎம்கேவுடைய பிஆர் டீம் இந்த புக்கை படிச்சிருந்தா மேபி இந்த தேர்தலில் அவங்க வின் பண்ணியிருக்கலாம். அப்படி என்ன புக்குன்னு கேட்குறீங்களா? ஹவு டு டாக் டு எனிஒன். ஸோ நீங்கள் பேசிக்காக ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த புக்கில் இருக்கக்கூடிய பல சாப்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த புக்கில் ஆத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஒரு சாப்டரில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராஷ் த டீசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. அதில் ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் எடுத்துப்போம், பாயிண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் எடுத்துப்போம். ஸோ பாயிண்ட் ஏக்கு வந்து பாயிண்ட் பியை வந்து கொஞ்சம் தான் தெரியும், பெருசாக தெரியாது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசியிருப்பாங்க அவ்வளோதான். ஸோ பாயிண்ட் பி வந்து ஒரு படிக்கட்டு ஏறும்போது விழுந்துறாரு, கீழே விழுந்துறாரு. உடனே ஏ வந்து என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ணணும், தூக்கி விடணும். அதை விட்டுட்டு கேலி கிண்டல் பண்ணுறது. ஸோ இதை பார்த்த பாயிண்ட் பிக்கு வந்து காண்டாயிருது. ஓ, என்னையே கேலி கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வன்மத்தை வச்சுக்கிட்டாச்சு. இப்போ பாயிண்ட் ஏக்கு வந்து ஏதோ ஹெல்ப் தேவைப்படும்போது பி வந்து கை விரிச்சாச்சு, இல்லை என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாச்சு. ஸோ அதே சினாரியோ தான் இங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ பாயிண்ட் ஏ வந்து ஸ்டாலின் வச்சுக்கோங்க, பாயிண்ட் பி வந்து மக்கள், விஜயோடைய ஃபேன்ஸ் அப்படி வச்சுப்போம். ஸோ ஸ்டாலின் என்ன பண்ணார், அவருடைய ஐடிவிங்க வச்சு எல்லோரும் தற்குறின்னு சொல்லிட்டு திட்ட வேண்டியது. அவங்க குறிப்பாக அந்த ஜூலி, அப்புறம் சில யூடியூப் மீடியா பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் விஜயை பற்றி நம்ம லைட்டாக வாயை திறந்தாலே நீ தற்குறி, நீ ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து சொல்ல வேண்டியது. ஸோ இது மாதிரிலாம் இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, எங்களையே நீ முட்டாள்னு சொல்கிறியா, இது தேர்தல் டைமில் நாங்கள் உங்களை காமிக்கிறோம், நாங்கள் யாருன்னு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வசமாக வச்சு இந்த தேர்தலை செஞ்சிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். இந்த புக்கை படித்தது மூலியமாக எனக்கு வந்து அதான் எனக்கு தோணுது. ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிங்க. இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு நபரை நீங்கள் என்றைக்குமே கேலி கிண்டல் உள்ளாக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து யார் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. உங்கள் நண்பர்கள் நீங்கள் கேலி கிண்டல் பண்ணலாம், அது வேறு. பட் உங்களுக்கு யாருன்னு தெரியாத, இல்லைன்னா ஒரு அக்யூட்டன்ஸை ஜஸ்ட்டு ஒரு தெரிஞ்ச ஒரு நபரை நீங்கள் கேலி கிண்டல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய பெரிய வாய்ப்புகள் கூட மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆத்தர் சொல்லியிருப்பார். இந்த நிறைய விஷயங்கள் ஆத்தர் சொல்லியிருப்பார். எனக்கு டக்குனு இது ஞாபகம் வந்துச்சு இன்றைக்கி தேர்தல் ரிசல்ட்டை பார்க்கும்போது. ஸோ ஒருவேளை இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கான லிங்க்கை நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பயோவில் தரேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. கர்மா இஸ் ரியல். சென்னையில் வாழக்கூடிய பூர்வக்குடி மக்களுடைய வீடுகளை இடித்து தரமட்டமாக்குனாங்க. கேட்டால் வளர்ச்சின்னு சொன்னாங்க. இதுவே மும்பையில் இருக்கக்கூடிய தாராவியில் வசிக்கக்கூடிய தமிழக மக்களுடைய வீடுகள் இடிச்சிருந்தா இங்கேருந்து போர்க்குடி தூக்கியிருப்பாங்க ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளை எதுவுமே மீடியாவை அப்படியே அடக்கி ஒடுக்கி எதுவுமே வெளியே வராத மாதிரி இடித்து தள்ளினாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்மா தான் சென்னையில் பாதி தொகுதியை வாஷ் அவுட் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு வாழ்ந்த இடம், அதாவது 30-40 வருஷமாக அந்த இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல மதிப்பு, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மதிப்பு உங்களுக்கே தெரியும், லட்சம் கோடி ரூபாய்க்கு போகும். அப்படி இருந்த மக்களை உடைய இடத்த பிடுங்கிட்டு ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு சின்ன ஃப்ளாட்டில் குடியமர்த்துறாங்க. அதுவும் இங்கே ரொம்ப தூரமாக அவங்களோட ஸ்கூலு, அவங்களுடைய வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே வேறு இடத்துக்கு அப்படியே ஃபுல்லாக பிடுங்கி வச்சிடுறாங்க. ஸோ அதை சரி, அட்லீஸ்ட் வீடு தான் கொடுத்தாங்க, அது ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அதுவும் கிடையாது. நிலத்தையும் வாங்கிட்டு அந்த வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அமௌண்ட் கட்டணும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, ஆனால் பாதி அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். ஸோ இந்த அளவுக்கு அட்டூழியம் பண்ணால் அப்புறம் தோக்காமல் ஜெயிக்கவா செய்வாங்க?